தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். முன்னதாக தற்போது காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. கடந்த அரை மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தற்போது அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கு. எனவே முன்னதாக தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் கட்சியினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு பண்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில ஏற்கனவே அவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்திருந்த போது கூடுதலான தொகுதிகளை கேட்போம், எங்கள் பலத்திற்கேற்ப தொகுதிகளை ஒதுக்க வலியுறுத்துவோம் என வேல்முருகன் தெரிவித்திருந்தார். 5 தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.